ஜேன் குட்டால் ஒரு 90 வயசு மூதாட்டி. அதாவது ஜிம்பன்சியினுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி அதனுடைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்த ஒரு பெண், ஒரு அரிய பெண். அந்த பெண் இன்றைக்கி 90 வயது இறந்து போயிட்டாங்க. ஊரில் நீங்கள் நம்ம தமிழகத்தில் எவ்வளோ அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, எவ்வளவோ சமூக ஆர்வலர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இதை பற்றி யாருக்குமே, அந்த அம்மாவனுடைய மறைவை பற்றி யாருக்குமே கவலை இல்லை. உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு மட்டும்தான் அந்த கவலை இருந்தது. அந்த அம்மா அவனுடைய 91 வயசில் 40 ஆண்டு காலம் சிம்பன்சியோடவே கழிச்சிருக்காங்க வாழ்க்கையை. அது எப்படி பழகுது ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதான் உலகநாயகன் கமல்ஹாசன் அம்மாவனுடைய மறைவு குறித்து ரொம்ப வருத்தப்பட்டு இது பண்ணியிருக்காரு. இந்த உலகத்தில் நான் மனிதன்கிறதுனால நான் ஒன்றும் பெரிய மாஸ்டர் இல்லை. நானும் இந்த துணை கிரகத்தில் ஒரு குடியிருப்பு சகவாசி தான், சக குடியிருப்பாளன் தான். அந்த அம்மாவனுடைய மறைவு அந்த சிம்பன்சியோட வாழ்ந்து இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துதுன்னு சொன்னால், நீ யாருக்கும் எஜமான் கிடையாது. நீ ஹியூமன்கிறதுனாலே நீ எஜமான் கிடையாது. நீயும் ஒரு சக பயணி தான். இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய சக குடிமகன் தான் நீயும். இதை நீ மறக்காத அப்படின்ட்டு ஒரு அற்புதமான ஒரு புத்திமதியை சொல்லியிருக்காரு, அவர் அறிவுரையை சொல்லியிருக்காரு. இது சில அறவேக்காட்டுகளுக்கு இந்த அம்மாவை பற்றியே தெரியாது. இந்த அம்மா யாருன்னு கேட்பானுங்க, எந்த நடிகைன்னு கேட்பானுங்க. நடிகைகளுக்கும் அப்பாற்பட்டு மனித இயல்பாக வாழக்கூடியவர்கள், மனித இயல்புடன் மற்ற ஜீவராசிகளுடன் ஒப்பிட்டு இந்த ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களை பற்றியெல்லாம் வரைந்து வைத்திருப்பவர், மனதில் வரைந்து வைத்திருப்பவர் நமது கமல்ஹாசன் அவர்கள். அவருக்கு ரொம்ப இரக்க குணம் அதிகம். சில பேர் சொல்கிறாங்க, அவன் யாருக்குமே ஒரு உதவி பண்ணது கிடையாது, அப்படி ஒன்று கஞ்சன், இந்த மாதிரியெல்லாம் சில நாதாரிகள் சொல்லிகிட்டு இருப்பானுங்க. அந்த நாதாரிகளை பற்றி எனக்கு கவலையே இல்லை. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட முன்னால் நிற்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் உலகநாயகன் கமல்ஹாசன் தான். ராஜ வைத்தியம் உடல்நலமற்றிருக்கும்போது சகல பொறுப்புகளை மேற்று கிட்டத்தட்ட பல லட்சங்களை செலவழித்து என்னை காப்பாற்றியிருக்கார். ராமச்சந்திரா மருத்துவமனையில் சர்ஜரி, அதனுடைய இன்னமும் என்னுடைய முழு குணம் அடைவதற்கு அவர் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இதை நான் சொல்ல விரும்பலை. காரணம் என்னென்னா, அவர் எல்லாருக்குமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நல்ல மனிதர், எல்லாருக்குமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கர்ணன், உண்மையில் சொன்ன கர்ணன், தெரிஞ்சு செய்கிறது தெரியாமல் செய்கிறதுன்னு இப்படி பல உதவிகள் அவர்கள் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ கோடிகளில் சம்பாரித்து நீ வீட்டுக்குள்ளே பதுக்கி வச்சு என்ன பிரயோஜனம்? அது இல்லாமல் அவர் அந்த மாதிரி செலவழிச்சிட்ருக்காரு. அந்த மனிதரை பற்றி நல்லதாக 4 வார்த்தை சொல்லாமல் இந்த தாவேக்கா கரூர் இப்போ இந்த பிரச்சனையில் அவரை கண்ணான்னு பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க. சில நடிகைகள் சுஜித்ரா அண்ட் ஓவியா தன் கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதை இந்த காசு வாங்கிட்டு செயல்படுற ஊடகங்கள் ஒன்றுமே எழுதலை. அவெல்லாம் ஊடகம்னு சொல்லிக்கிறத வெட்கப்படணும். நீ எல்லா செய்தியும் போடு, பொதுவான செய்தி எது வந்தாலும் போடு. நீ உடனடியாக விஜயை கைது செய்யணும், அவன் தான் குற்றவாளி. 41 பேரை கொலை பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கான் அந்த ஆள். அவரை வெளியே விடாதீங்க. எல்லா எதிர்களும் அந்த ஆளுக்கு எதிரியாக இருக்குது. மனித சமுதாயத்துக்கு விரோதமான ஆள், அந்த ஆளை உடனடியாக கைது செய் அப்படின்னு சொல்லி ஓவியா குரல் கொடுக்குறாங்க. அன்னைக்கும் குரல் கொடுத்தாங்க, இன்றைக்கும் குரல் கொடுக்குறாங்க. இந்த 2ஆம் கட்ட தலைவர்களெல்லாம் போட்டு சரமாரியாக கஞ்சி காய்ச்சிருக்காங்க. நீங்கள்லாம் என்னடா 2ஆம் கட்ட தலைவர்கள்? இவன் சரியான ஆலோசனை சொல்லியிருந்தாலும் அந்த ஆள் மாட்டிக்கிட்டு இருக்க மாட்டான்ல. 8:45க்கு நீ இங்கேருந்து கிளம்புற, ஆனால் அங்கே 8:45க்கு அங்கே பேசுவார்னு எவ்வளோ நேரம் வித்தியாசத்தில் போட்டு ஜனங்களை சேகரித்து பந்தா காட்டுறது. என்னுடைய தலைவனை பார், எவ்வளோ கூட்டத்தோடு மிதந்து வர்றான் பார் அப்படின்னு பந்தா காட்டுறதுக்காகடா நீங்கள் மக்களை பழி கொடுத்தீங்க. 41 பேர் உயிர் வருமாடா? 21 லட்சம் 20 லட்சத்தில் கொடுத்துட்டா அதெல்லாம் சரியாயிருமா? இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்.
இதற்கிடையே கைது செய்வாரா செய்யப்பட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இன்றைக்கி இவருக்கு ஃபுல் சப்போர்ட் குருமூர்த்தி. குருமூர்த்தி யார்? பிஜேபியினுடைய ஆள். இந்த பிஜேபியினுடைய ஆளுங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அவர் ஒரு ஆர்எஸ்எஸ். விஜய் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸையும் தாக்கிக்கிட்டு பேசின ஆள். அந்த தாக்கிக்கிட்ட பேசின ஆளுக்காக இன்றைக்கி பரிந்து ஓடியாந்து பாராளுமன்ற குழு அமைத்து, இந்த நார்த்தில் கொத்து கொத்தாக செத்தான், அதுக்கெல்லாம் பாராளுமன்ற குழு அமைத்து யாரும் பதறி போகலை. இங்கே கரூரில் இது விஜய் கட்சி இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னவொன்னே பதறி போய் வருது பாஜக. காரணம் எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் இவனை மடக்கி போடணும், விஜயை மடக்கி போடணுங்கிற ஒரு இதுக்காகத்தான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு தரக்குறைவான செயல்களில் ஈடுபட்டிருக்கு. சிபிஐ வேணுங்கிறாங்க, சிபிஐ விசாரணை வேணுங்கிறாங்க. யார் வேணான்னு சொன்னது? சிபிஐ விசாரணை எப்போ வரணும் எப்போ வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சட்டம் லிமிட்டெல்லாம் இருக்குல்ல. மாநில அரசு அதை விரும்பணும். அதற்கு அடுத்தபடியாக அவன் கேட்டாங்கிறதுக்காக சிபிஐ கொடுக்க முடியுமா? ஏன்னா ஒன்மேன் கமிஷன் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது, மற்ற ஆராய்ச்சிகள் எல்லாம் இருக்காங்க. எல்லா விதமான சாட்சியங்களுமே விஜய்க்கு எதிராக இருக்குது. விஜய் லேட்டாக வந்தார், கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் லேட்டாக வந்தார். லேட்டாக வந்ததோடு அவர் கூட்டிகிட்டு வந்த கூட்டமும் சேர்ந்து நெருக்கடி பண்ணி தான் இந்த 41 பேர் செத்தாங்க அப்படின்ட்டு. இதற்கிடையிலேயே காசு கொடுத்து சில வேலைகளையெல்லாம் இந்த விஜய் செய்கிறாரு அப்படின்னு நம்ம ஓவியா குற்றம் சாட்டியிருக்கு. சில இன்ஃப்ளூயன்சர்களுக்கு காசு கொடுத்து வீடியோ மூலம் போட சொல்கிறாங்க. வீடியோக்கள் மற்றும் இந்த ட்விட்டர் இந்த மாதிரி சாதனங்கள்லேயும் ஊடகங்கள்லேயும் இந்த மாதிரி பொய்யா செய்திகளை பரப்ப சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஓவியா குற்றம் சாட்டியிருக்கு. அதெல்லாம் செய்வாங்க, காசு கொடுத்து செய்யக்கூடிய ஆட்கள் தான் நெட்டாங்கட்ட தலைவர்கள் இருக்காங்க. இதற்கடியில் இந்த ஆதவ் அர்ஜுனா ரெட்டிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த நாட்டில் புரட்சி வரணும், அதாவது நேபாளத்தில் ஏற்பட்ட ஒரு இரத்த புரட்சி மாதிரி இங்கேயும் ஏற்படணும் அப்படின்னு அவர் ஆதங்கத்தை கொட்டி அவர் ஒரு வெறியை கிளப்பி விட்டு உணர்வுகளை தூண்டி விட்டு மக்கள் மத்தியில் ஒரு நடக்குமா இங்கே தமிழ்நாட்டில். இதுக்கு முன்னால் எத்தனையோ ட்ராஜடி எத்தனையோ நடந்திருக்கு, எவ்வளவோ உயிரிழப்புகள்லாம் நடந்திருக்கு. அப்போல்லாம் ஏற்படாதது இப்போ ஏற்பட்டுருமா என்ன? இப்போ என்ன இங்கே கட்சிக்காரங்க சேர்ந்து ஒரு நாளைக்கு கடையடைப்பு பண்ணுவீங்க, கல்லறிவீங்க, இது பண்ணுவீங்க, பஸ் மேலே இது பண்ணுவீங்க. இது தானே காட்ட முடியும், இது தானே காட்டிட்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டிலையும் மற்ற கட்சிகளும். இதை விட தாண்டி என்ன செய்ய முடியும்? முடிந்தால் மத்திய அரசு இந்த தமிழக அரசை கலைக்கலாம். அந்த ஒரு அபாயம் இருக்குது. அந்த அபாயம் எப்பொழுது நடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த பாஜக கமிட்டி இந்த பாஜக கமிட்டி அங்கே போய் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் இந்த குருமூர்த்தி என்ன சொல்கிறாரோ அவருடைய அந்த கூற்றினுடைய அடிப்படையில் கலைக்கப்படலாம், கலைக்கப்படாமலும் இருக்கலாம். எல்லாமே யார் கையில் இருக்குன்னா மத்திய அரசின் கையில் இருக்குது. இப்போ மத்திய அரசின் பிடியில், பாஜகவினுடைய பிடியில் விஜய் இருக்கிறாருங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இவர் என்ன தான் பிஜேபியை தாக்குற மாதிரி பேசினாலும் அதனுடைய பி டீம் தாங்கிறத ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டாங்க. பிஜேபியினுடைய பி டீம் தான் அவர் சாமர்த்தியமாக சாணக்கியத்தனமாக அந்த பிஜேபி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதெல்லாம் உண்மையாக ஆகுமா ஆகாதாங்கிறது 2026 தேர்தலில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.